விருது பெற்ற நாடக ஆசிரியர், மிருதங்க ஆசிரியர், பெட்டி வாசிப்பாளர், இப்படி பன்முகம் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாடு எந்த மூலையாக இருந்தாலும் இவருடைய நாடக கலைக்கு ஏகோபித்த வரவேற்பு உண்டு. மக்கள் தொலைக்காட்சி பார்க்குறவங்களெல்லாம் தெரியும். ஒரு 5 நாடகம் மக்கள் தொலைக்காட்சியிலே ஆடி படமாக எடுக்கப்பட்டு உலகம் வாழ் இந்தியர் தமிழர்கள் முழுவதும் இந்த மக்கள் தொலைக்காட்சியில் கண்டு இந்த நாடகத்தை எல்லாரும் எனக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் கூட ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்து ஊருக்காரு நாடகம் நைட்டு போச்சு பார்த்தியான்னுவாங்க. நம்ம ஏரியா தான் தீக்கானப்படிக்கார் ஒரு 3 நாடகம் எடுத்தாங்க. அண்ணன் வந்து ஒரு 5 நாடகம் நடிச்சிருக்காரு அதில். ஆனால் நம்மளும் முயற்சி பண்ணுறோம். எல்லா திறமையும் இருந்தும் நமக்கு அந்த பாக்கியம் இது வரைக்கும் கிடைக்கல. அப்பேற்பட்ட முதுமணி கலை விருது பெற்ற நாடக ஆசிரியர், மிருதங்க ஆசிரியர், பெட்டி வாசிப்பாளர், இப்படி பன்முகம் கொண்ட அன்னார் அவர்கள் நம்மை போன்ற நூற்றுக்கணக்கான நாடக கலைஞர்களை உருவாக்கி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பேரும் புகழும் பெற்று தந்திருக்கின்றார்கள். அண்ணன் ராஜன் பாபு அவர்கள் பேரும் புகழும் பெற்ற நாடக கலைஞர். துணைத் தலைவராக இருக்கின்ற வெங்கடேசன் அவர்கள் என்ன கூட வந்து அவர் துரியோதனன் கட்டி நல்ல முறையில் நடித்திருக்கின்றார் பள்ளிப்பட்டு கிராமத்தில். அண்ணன் எனக்கு நீண்ட கால நண்பர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி துரோபதம் கோயிலில் நான் வந்து அர்ஜுன கட்டும்போது அண்ணன் வந்து மிருதம் வாசித்தார். அப்போ தான் எனக்கு முதல் முறையாக பழக்கம். ஈச்சமூடி ராஜா அண்ணன் மூலம். அப்பேற்பட்ட அண்ணா நமது கிராமத்திற்கு இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்க வந்திருப்பது நாமெல்லாம் செய்த பாக்கியமும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்னாருக்கு ஊர்கவுண்டர் அவர்கள் சால்வை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிலை நிர்வகிக்கின்ற முருகன் அவர்கள் இந்த மலர் மாலையை பொன் மாலையாக நீ இதை அசகாத மட்டும் பார்த்துக்கோ. போட்டோமா முட்டி ஆர்டர் போட்டேன். ஏன்னா சின்ன மிஸ்டேக்காக தான் வந்து கூப்பிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு இருட்டு மாதிரி ஆகும். வீடியோலாம் கரெக்டாக அதை ஓடிட்டு இருக்கும். நீ அப்படியே நான் தேவையான போது தான் வீடியோ எல்லாம் பார்த்துக்கணும். வரட்டாப்பா சொல்லிட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு
பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் எனதருமை தாய்மார்களுக்கும் என் போன்ற நாடக கலா ரசிகர்களுக்கும் ஆட்டம் பார்க்க வந்து கொண்டு இருப்பவருக்கும் இந்த பணியில போய் யாரா ஆட்டம் பார்க்கறதுக்கு வீட்டுல பாய் தலைகாணி போட்டு தூங்குறவங்களுக்கும் கெய்வுகளுக்கும் இளைஞர் சிங்கங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராத இருப்பவர்களுக்கும் வீட்டுக்கு தெரியாத புடிச்சுட்டு ஓடுனவங்களுக்கும் அவங்க தான் இப்பதான் பேன் பண்ணி கேட்பாங்க போன் பண்ணி கேட்பாங்க அதனால வீட்டுக்கு தெரியாத புடிச்சுட்டு ஓடுனவங்களுக்கும் தம்பி குஞ்சுங்களுக்கு வணக்கம். இப்ப சொன்ன பாரு தம்பி குழந்தைங்களுக்கு வணக்கம். அதான் சொன்னேன், சரியா சொல்லு. நமது கிராமத்திற்கு இந்த நாடகம் நடத்த வந்திருக்கின்ற இனிய நண்பர் வெங்கடேசன் துணைத் தலைவர் அவர்களுக்கு இந்த கதராடையை நமது கோயில் சார்பாக அவருக்கு பொன்னாடையாக அனுப்பிக்கிறோம். போகட்டும், திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் இன்னும் கங்கவரத்தை சேர்ந்த எங்களுடைய அன்னை அபிராமி நாடகம் என்றோம். எங்கள் கம்பெனி ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் கங்கவரத்தை சேர்ந்த கலைமாமணி விருதும் கலை முதுமணி விருதும் பெற்ற ஜி.டி. ராஜன் பாபு ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனி துணை ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் எலத்தூர் கிராமத்தை சேர்ந்த இன்னும் வி. வெங்கடேசன் அவர்கள்
எங்கள் கம்பெனி தலைவர் ஆமா திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டம் கலசபக்க வட்டம் ஆமா தென்மகா தேவ மாரிமங்கலத்தை சேர்ந்த ஆ. பயணி ஐயாயோ அவர்கள் ஆமா பயணி ஐயாயோ அவர்கள் ஆஹா. இன்னும் ஆ. எங்கள் கம்பெனி நிர்வாகி ஆ. அதே திருவண்ணாமலை மாவட்டம் கலசபக்க வட்டம் ஆ. கிடாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஆமா இன்னும் ஆ. உதயகுமார் அவர்கள் ஆமா உதயகுமார் அவர்கள் ஆஹா. எங்கள் கம்பெனி பின்னிசை மன்னன் ஆமா திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டம் கலசபக்கம் மட்டும் ஆ. இன்னும் வீரலூர் மதுரா ஆமா கூற்றம்பள்ளியை சேர்ந்த ஆ. திரு செல்வம் அவர்கள் ஆமா ஆஹா. இவர்கள் குழுவினரால் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரத காவியத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய ஆ. பாஞ்சால குறவஞ்சி இந்த நாடகத்திலே எத்தனை குறைகள் இருக்கலாம் ஆமா குறைகளை கலைந்து குணம் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே
இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தெய்வான சமேதன ஸ்ரீ சுப்பிரமணிய சாமிக்கு பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் சிறப்பான முறையில நடந்தது. இன்று காலைய தினத்திலே முருக பெருமானுக்கும் வள்ளி தெய்வானி அம்மையாருக்கும் சிறப்பான முறையிலே திருமணம் முடிந்து அன்னதானம் நடந்து சாமி வீதி உலாவும் சிறப்பான முறையில் வந்தது. அதை முன்னிட்டு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் கலந்துபட்ட வட்டம் அன்னை அபிராமி நாடக மன்றத்திற்கு அழைத்து இன்று ஒரு கேளிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன கேளிக்கை என்றால் பாரத காவியத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சால குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே எத்தனை குறைகள் இருக்கலாம், குறைகளை கலந்து உணர்கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதத்தை துணிந்து வணங்கி கேட்டுவார்கள். சரி போனா போட்டோம். இந்த பாட்டுல தெருக்குத்து எடுபடுமா? தெருக்குத்து என்று ஆதி நாளிலே இருக்காங்க. அது என்னென்ன பாட்டு கேக்குறியா? யார் யாரு கேக்குறியா? எங்க அம்மா மண்டாட்டி, எங்க அக்கா மண்டாட்டி, எங்க சித்தியா மண்டாட்டி, எங்க பெருமாயம் மண்டாட்டி. மொத்த பேருமே உன் மண்டாட்டின்ற சொந்தக்காரருக்கு யாருக்குமே வேற கொடுக்க மாட்டியா? வேற யாருமே கொடுக்க மாட்டியா? சரி பேரு சொன்னமா? அப்ப நான் தனித்தனியா வெளார ஓய சொன்னமா? விளக்கமா சொல்ல வேண்டாம். விளக்கமா எங்க பெரியம்மா என் மொண்டாட்டி பகாலே நீ என்ன சொன்ன? அதுதான் அந்த பாட்டை எடுத்து விட்டோம்னா சமையல காரியன் நீதான் அவனுக்கு தர்றான். அது கூட வச்சுக்கோ. நீ அவனை பார்த்தான்னு சொன்னாலும் என்னன்னு கேட்க மாட்டான். அவனை உங்க அம்மா சொன்னாலும் என்னன்னு கேட்க மாட்டான். நீ அவனை அஜா கூட என்னன்னு கேட்க மாட்டான். அவன் சுத்தமான பைத்தியக்காரன். சரி ரெண்டு சேர்ந்தா ஆமா புத்து சாருங்க மொத்த சொத்து மூளைக்கு பையன். சரி போனா போகட்டும். இப்போ இது பஞ்ச பாண்டவர்களே முதன்முறையாக பிறந்த தர்மபுத்திர மகாராஜா சபைக்கு வருகிறார். கதை தொடர்பாக
அது பார்க்கவே நீங்க சாய்ச்சா ஒன் சைடு இந்தியா போயிட்டு வாங்க துணி ஆட்டோ எல்லாத்துக்கும் பொறுமையா போயிட்டு வாங்க நீங்க சரி போயிட்டு சாயுதன் கூப்பிடுறா உங்களை சாயுதா அது அப்படியே சாய் எல்லாரும்
இல்லையா மகாராஜாவுக்கு காவலாளி அநேக வந்தனமுக வாழ்க வாழ்க வாழ்க. இச்சபை முன்பதாக வந்திருப்போம் யார் என்ற விளக்கம். அருகாமையில் அணிதிர காலமும் பணிவிட வேலை செய்யக்கூடிய காவலன் எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய சபையோருக்கு விளக்கமாக எடுத்து சொன்னால் புரியுங்க. தெளிவாக தெரிவிக்க வேண்டும். ராஜா ராஜா அம்மன் மித்தகத்தை வச்சுட்டா சொப்பு சொப்பு நச்சு ஏய் மகாராஜா பாண்ட மகாராஜனுக்கும் குந்தியம்மை தேவிக்கும் மாத்ராதேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம். யார் யார் பிறந்தீங்க? பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன். அதெல்லாம் நீங்க யாருங்க? அப்படி ஐவர் ராஜாக்களே ஐவருக்கும் மூத்தவனாகிய எனது பெயர் தர்மபுத்திரன். தெரிஞ்சுக்கணுங்க தெரிஞ்சுக்கணும் மகாராஜா. எங்கே பிறந்தோம்? ஆனகத்திலே பிறந்தோம். சமந்தோமுனி ஆசிரமத்திலே வளர்ந்தோம். அப்படி இருக்கிற நேரத்திலே கிந்தக முனிவர் கொடுத்த சாபத்தினால் தந்தை பாண்டு மன்னர் கானகத்திலே ஏற்கடைந்து விட்டார். பிறகு அப்படி தந்தையை பரிவர்த்தனார்கள் ஏசர் உதவியால் அஸ்ராவை வந்தடைந்தோம். அஸ்ராபுரத்தில் கௌரவர்கள் 100 பேர்களும் நாங்கள் 5 பேர்களும் பெருமக ஒற்றுமையாக பாடசாலைக்கு அதன் பிறகு ஒரு நாள் நடு வீதியிலே அமர்ந்து ராஜ விளையாட்டு ஒன்று விளையாடணும். எப்படி விளையாடி கொண்டிருந்தீங்க? நான் அரசனாகவும் எனது உறவாக துரியோதனன் சேனாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் புறமாக தம்பி பீமன் துணை சேனாதிபதியாகவும் அமர்ந்து ராஜ விளையாட்டு விளையாடினோம். அப்ப விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே அந்த வீதியின் வெளியிலே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று வருகிறது. அந்த யானையை பார்த்து நீங்க என்ன செய்தீங்க? மதம் பிடித்த யானை வருகிறது. ஆமா மாமர மக்களை அடித்து ஓய்த்துடும் என்று வலதுபுறமாக இருக்கக்கூடிய துரியோதனை அழைத்தேன். ஆமா சேனாதிபதி அவர்களே அடக்கிற அந்த மதம் பிடித்த யானை என்று உடனே துரியோதனன் என்ன செய்தார்? துரியோதனன் யானை வருவதை கண்டான். தம்பிமார்களை 99 பேரையும் அழைத்துக் கொண்டு ஓடி ஏறினான்.
மகாராஜாவும் அவன் தம்பிமாரும் ராஜ விளையாட்டு விளையாடினாங்க. இவர் அரசராகவும் சேனாதிபதியாக துரியோதனனும் துணை சேனாதிபதியாக பீம மகாராஜாவும் இருந்தாங்களே. கானகத்திலிருந்து ஒரு பெருத்த மதம் பிடித்த யானை நாட்டுக்குள்ள நோக்கி போச்சு. மகாராஜா பார்த்தாரு, சேனாதிபதி அவர்களை அடக்கடா இந்த யானையினாரு சொன்னாரு. துரியோதனன் பக்கத்துல இருந்து பார்த்தா அப்படி ஏந்து அடே வருவது உண்மையான மதம் முடிச்சு யானை தான். தம்பிமாரே தம்பிங்களா வாங்கடா குடுக்குன்னு வாழலான்னு சொன்னாரு. போய் மாடியில நின்று பாக்குறானுங்க யானை பூச்சியா இல்லையான்னு. அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்டீங்க? என்ன செய்த? இடதுபுறமாக இருக்கக்கூடிய தம்பி வேமனையாயத்தை துணை சேனாதிபதி அவர்களே அடக்கடாத மதப்பிடித்தானே என்று உங்க தம்பி என்ன செய்தாரு? ஓடினான், யானையை பிடித்தான், கர கர கரவென்று சோட்டி அடித்தான், மத்தகத்தை பிளந்தான். மதம் பிடித்த யானையை மலை போல் சாய்த்தான் வீதியில். நானும் இந்த கம்பெனி போட்டதுல இருந்து பாக்குறேன், இது அஞ்சு கிடக்குறா கீ மாட்டேங்குது. மகாராஜா உங்க தம்பி நான் மத்தகத்தை வச்சாருங்க. நான் 3 வருஷமா இந்த மித்தகத்தை வச்சு அஞ்சு கீக்க முடியாது, கீச்சு நடக்கிறான். உங்க தம்பிக்கார விட்டு கொஞ்சம் கீச்சு குத்துறேன். என்ன பேரு? மத்தகம் மத்தகம் மத்தளம். மத்தளமா? உங்க தம்பி வச்சுது மத்தகம். மத்தளம் வேற மத்தகம் வேறயா? ஓ இந்த யானைக்கு 2 கொட்டாங்கச்சி மாதிரி கவுத்து வச்சுக்குது மேல. இதை பார்த்தான் துரியோதனன். இந்த சிறிய வயதிலே இவ்வளவு பலம் வாய்ந்தவன இருக்கின்றன பீமன் என்று. ஆமா, இவனை விடக்கூடாது என்று என்ன சூழ்ச்சிகள் செய்த தெரியும்? என்ன சூழ்ச்சி செய்தா? நடக்கின்ற வயதில் லட்சம் நடக்கின்ற வயலை நச்சு முளையிட்டான். உழைக்கின்ற குளத்திலே குறுவிட்டான். அதன் பிறகு உணவுல விஷத்தை கலந்தான். பட்டுத்துறை மலையிலே பாம்புகளை ஏறினான். இந்த கொடுமையிலிருந்து எப்படி உயிர் பெற்றீங்க மகாராஜா? எங்களுக்கெல்லாம் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் கண்ணனின் அருளால் உயிர் பெற்றோம். அதன் பிறகு மீண்டவர்களை மடிக்க முடியவில்லை என்று தந்திரமாக நினைத்தான். என்ன எப்படி? தம்பி துரியோதனா அவனை நீ போயிருக்கீங்க. தந்தை பாண்டு மன்னர் கானகத்திலே மாண்டு விட்டார். ஆமாங்க, அவர் சொர்க்கம் அடையவில்லை. அப்படி அவர் சொர்க்கம் தர வேண்டும் என்றார். நீங்கள் 5 பேரும் தாயம் 6 பேருமாக காசி யாத்திரை செல்ல வேண்டும். அங்கு கங்கையிலே நீராட வேண்டும். காலம் கழித்து ஒரு சிறந்த வேதியரால் உமது தந்தை நியமக்கடனை முடித்த பிறகு அசுராபுரம் வரும்படி போய் உரைத்தார் நினைத்தேன். நீங்க என்ன செஞ்சீங்க? அதை நம்பினேன் நான். அதன்படி காசி யாத்திரை சென்றோம். வருகின்ற வயதிலே மரண வளத்திலே அரக்கு வெளியே பஞ்சு வலியும்பு கந்தகம் இப்படி சொல்லக்கூடிய எரிபொருளை ஒன்றுபடுத்தி அரக்கினால் மாளிகை அமைத்தான். அந்த மாளிகை அமைத்து துரியோதனன் என்ன செய்தார்? அரக்கு மாளிகை ஆமா வரை சந்தித்தோம். ஒரு கேள்வி எழுப்பினார். என்ன கேள்வி? பாண்டவர்களே, ஒரு கேள்வி எழுப்புகின்றேன், அதற்குண்டான பதிலை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். என்ன கேள்வி அது? சொல்லுங்கள் தந்தை என்றேன். பாண்டவர்களே, ஒரு பெரிய காடு தீப்பற்றிக் கொள்ளும். அதில் ஒரு ஜீவன்
மட்டும் உயிர் பிழைக்கும் என்றார். எங்களுக்கு ஒன்று புரியவில்லை. குறி பறிவிலே கெட்டிக்காரன் தம்பி பீமன். ஆமா, அறிந்தான் குறிப்பை. என்னது ஒரே நேரத்தை கூட்டி போய் எது இல்லை வர ஏன் பண்ண மாட்டேன். உன்னை இந்த டிவில பாத்துக்கிறாங்க, லைவ்ல பாத்துக்கிறாங்க. நீ எத்தனாவது படிக்கிற? சவுண்டா சொல்லு. இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்ல சொல்லு. சவுண்டா ஆறாவதா? சவுண்டா பயப்படாத, நாங்க இருடா. ஆறாவது படிக்கிறியா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? முருகப்பெருமான் புண்ணியத்தால் அன்னதானம் அரிசுவையோடு அழகா முருகப்பெருமானுடைய ஆலயத்துல அன்னதானம் சிறப்பா சாப்பிட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்றியா? பதில் சொல்றியா? பயப்படாத, நாங்க இருடா. ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்றியா? ஆமா, உனக்கு பாடம் எடுக்கிறது டீச்சரா வாஜரா? வாஜரா? சரி, அப்ப நீ தப்பிச்சுக்கல. நீ சரி, ஒரு பெரிய காடு தீப்பத்தி எரியும், ஆனா ஒரே ஒரு சின்ன ஜீவம் மட்டும் போய்க்கணும். அது 100க்கு 6வது எக்ஸாம் எழுதிட்டா? எத்தனை மாசம் லீவு? 2 மாசம் லீவு. 6 மாசம் எங்க ஆகத்து? சரி, வெரி குட். நல்லா படிக்கணும்னா போய் உட்காரு. அறிந்தான் குறிப்ப தம்பி பீமன் அரக்க மாளிகளே குடிபுகுந்தோம். எல்லாரும் வாழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தோம். பீமன் மட்டும் உறங்காமல் வைத்துக் கொண்டிருந்தான். நடு இரவிலே எழுந்தான், ஓடினான், அடித்தான். ஒரு தூண் அடிபட்டது. என்னையும் தம்பிமாரிலும் தாயம் தூக்கிக் கொண்டு நுழைந்தான் சுரங்கத்தில். அந்த சுரங்கம் எங்கே சென்றது? இடும்பாவனம் அடைந்தோம். இடும்பனை கொன்றோம். அவன் தந்தை மும்முலக்கண்ணி என்று சொல்லக்கூடிய கமலக்கண்ணி பீமனுக்கு மனம் முடித்தோம். மீண்டும் 300 மேல வந்தோம். பக்கா சூழ்நிலை முடித்தோம். பார்ப்பனர் குறை தீர்த்தோம். ராஜா நாடு சென்றோம். சிவரத்திலே கலந்தோம். பிள்ளை வளைத்தோம். ஆஞ்சாலி மனம் முடித்தோம். எங்களுக்குரிய பாகத்தை கட்டும். கொடுத்தானா துரியோதனே? நாட்டிலே பிறந்தவர்களுக்கு நாடு, காட்டிலே பிறந்தவர்களுக்கு காடே கதி என்று காண்டா பிரசுத்தம் என்று சொல்லக்கூடிய பாய் அடைந்த ஈச்சங்காட்டை பாகமாக கொடுத்தான். காட்டை பெற்று நீங்கள் என்ன செய்தீங்க? காட்டை அழைத்தோம், பட்டணம் ஆக்கினோம். ஆமா, அழகாக இத்தனை பிரசுத்தம் என்று பார்க்கிறோம். அழகாக வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் நாரதர் வந்த இடத்திலே சைலன்ட் 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 அமைதி அமைதி அமைதி. ஓ ஆயோ அமைதி. ஆறுதல் வந்தார். தர்மா, உன் தந்தை பாண்டு மன்னர் காணாத்திலே வாழ்ந்து விட்டார். வாழ்ந்து விட்டார். அவர் சொர்க்கம் அடையவில்லை. அண்ணா பட்சியாக திருந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால் யாருமே செய்ய முடியாத ராஜசூய யாகத்தை நடத்த வேண்டும் என்றார். அதன்படி ராஜசூய யாகத்துக்கு ஏற்பாடு செய்தோம். யாகத்துக்கு அனைத்து நாட்டு மன்னர்களை வரவேற்றோம். துரியோதனன் வந்தான். ஆமா, பங்காளி இல்லவா? வந்திருப்பாருங்க பங்காளி. அந்த துரியோதனன் எங்களுடைய மாளிகையின் பெருமை தெரியாத துரியோதனன் அவமானப்பட்டு திரும்பி சென்றான். குறுகிய வாயிற்படியாக இருக்கும். பெரிய வாயிற்படியாக இருக்கும். பெரிய வாய்ப்படியாக இருக்கும். சென்று பார்த்தால் குறுகிய வாய்ப்படியாக இருக்கும். ஜலம் ஓடுவது போல் தெரியும். ஓடாத இடத்தில் ஜலம் ஓடும். கண்டு அவமானம் அடைந்த துரியோதனன் அஸ்தினாபுரம் சென்றான். சபா மண்டபம் ஒன்று ஏற்படுத்தினான். புதுமான பூர்வநாயக பேரில் என்னுடைய சிறிய தந்தை துரியோதனன் மூலம் அழைப்பு விடுத்தார். அனைவரும் சென்றோம். அம்மான் ஜெகனை விடுத்து என்னை சூதாட்டத்துக்கு இசை வைத்தான். என்ன செய்தீங்க? ஆடினேன் சூது. நாடு நகரம் அனைத்து பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனமும் ஓராண்டு அஜ்ஞாதமும் கைத்து வந்தால் நாடு தருவதா கட்டளை இட்டிருக்கிறான் துரியோதன. கட்டளை சிரமம் கொண்டு சென்றோம். 11 ஆண்டு 11 மாதம் 3 நாட்களை கழித்து பேசி விட்டோம். இன்னும்
இருப்பதோ 27 நாட்கள். ஆமா இருப்பதோ கடைசியான காமிகவனம். காமிகவனம். எங்கு பார்த்தாலும் பாலைவனமாக காட்சியளிக்கிறது. ஆமா. இந்த 27 நாட்களை எப்படி கழிப்பதென்று தெரியவில்லை. ஏய். ஆகையால் தேவி பாஞ்சாலை அழைத்து கருத்து பெற அழைத்து நிகழ்வாறு இருக்கு தர்மபுத்திர மகாராஜா சபைக்கு வந்து தன்னுடைய மனைவியாக விலகக்கூடிய பாஞ்சாலி அம்மனை அழைக்க பாஞ்சாலி அம்மன் சபைக்கு வருகிறது. அந்த மன்னர் கதை தொடரும். இந்த மாதிரி கடை போட்டாங்கன்னா வச்சுக்கா கட் பண்ணி